இந்த காணொலியை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். அப்படி உங்களுக்கு ஏற்படலை அப்படின்னு சொன்னா நீங்களாம் மனிதரே கிடையாது. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வானுச்சு, வரலாறு சொன்னுச்சு, ஊரு மட்டும் இருக்குதை. முதல்ல இந்த செயலை செய்த எல்லா தோழருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தண்ணீருங்கிறது மனிதர் நமக்கான தேவை மட்டும் இல்லை, காக்கை, குருவி, புலி, சிங்கம், யானை, கரடி, அணில்னு எல்லா உயிரினத்திற்குமே தேவையான ஒன்று தண்ணி. அப்போ இந்த நீருங்கிறது நமக்கு எப்போ இந்த மழை பெய்தாதான் நமக்கு தண்ணி, நம்ம குடிக்கிறதுக்கான தண்ணி வரும். இந்த மழை பெய்யணும்னு என்ன வேணும்? நம்ம மரங்கள் நடணும். ஆனா இந்த புரிதல் நிறைய பேர்கிட்ட இல்ல. மக்களுக்கு அடிக்கடி தெரியப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஒன்றை எல்லாருமே கவனித்தீரா? இன்றைய காலகட்டத்தில் சரியான பருவ காலத்தில் மழை பெய்யறதுல, கோடை காலத்துல குளிரா இருக்கு, குளிர்காலத்துல வெயிலா இருக்கு. எல்லாமே மாறி மாறி தானே இருக்கு. இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே வெட்டி வீழ்த்தி கொண்டு இருக்கிறோம். நம் உடலை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோமோ அதே போலதான் இந்த உலகத்தையும் இந்த இயற்கையும் அனைத்து உயிர்களையுமே நம்ம நேசிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த புரிதல் வந்தா எல்லாருமே கண்டிப்பா மாறலாம். இந்த காணொலியை மறக்காம எல்லாருக்குமே பகிருங்க.